அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான கப்பக்கிழங்கு அல்வா செய்ய போகிறோம். அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: கப்பக்கிழங்கு 1 கப், சர்க்கரை 1 கப், பால் அரை லிட்டர், ஏலக்காய் 3 எண்ணம், நெய் 3 ஸ்பூன், முந்திரி பருப்பு சிறிதளவு. கப்பக்கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது நடுவில் இருக்கிற நாரெல்லாம் நல்லா பிரித்து எடுத்து இதை ஒரு குக்கருக்கு மாற்றி நல்லா வேக வைக்க போகிறோம். இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். கப்பக்கிழங்கை பொதுவாக பச்சையாக சாப்பிட்றது நல்லது கிடையாது. இது கூட கலருக்காக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட போகிறோம். எனக்கு ஒரு 5 விசில் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கப்பக்கிழங்கு ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, வேகாமலும் இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி சரியான பதத்தில் நம்ம தண்ணியை இருத்துட்டு நல்லா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி மேஷர் வச்சு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில இருக்கிற சின்ன சின்ன நார்களை கூட பிரித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக கிடைக்கும். இதை இன்னும் கொஞ்சம் கூட பேஸ்ட் ஆக்கிறதுக்காக ஒரு ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடுச்சு. பேஸ்ட்டு பார்க்க நல்லா எல்லோ கலர் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இப்போ கடாய் அடுப்பில் வச்சு பால் சேர்த்து பால் நல்லா கொதிக்க விட போகிறோம். பால் நல்லா கொழுப்புள்ள பாலாக எடுத்துக்கிட்டால் இந்த அல்வாவோட திக்னஸ் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பால் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் கப்பக்கிழங்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டால் தான் அல்வாவோட ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சுகர் நல்லா கலந்து விடுங்க. அது நல்லா கரைஞ்சி வந்த உடனே கப்பக்கிழங்கோட பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பேஸ்ட்டு சேர்க்குறப்பே கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ பாலோடு சேர்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக திரளாக அங்கங்கே நிற்கும். இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா இது நல்லா தண்ணி மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஒன்றோடு ஒன்று கலந்துருச்சு. எந்த ஒரு திரளும் கிடையாது. கப்பக்கிழங்குல நிறையா விட்டமின்ஸு, கேலரிஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ அல்வாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளறதாங்க முக்கியமான பதம். கிளறிக்கிட்டே இருக்கணும், அதுதான் வேலை. இதில் நம்மளுக்கு தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா கிளறிட்டு அடிஷ்னலாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி வந்துருச்சு. இப்போ பார்த்தோம்னா ஓரளவுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. நான் இதில் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் அப்படியே சேர்த்தா நல்லா இருக்காது, அதனால் சுகரோட பிடிச்சி சேர்த்துருக்கேன். சுகரோடு சேர்க்குறப்ப கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். இதே ஹீட்லேயே லைட்டாக கிளறி விட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியும் வற்றிடும். இப்போ இப்படியே கிளறணும். இதில் நெய் எதுவுமே பிரிஞ்சு வராதுங்க நம்மளுக்கு. இப்போ பதம் பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் அல்வாவோட சரியான பதம். எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்மளோட சுவையான அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி இதில் மாற்றி நம்மளோட சுவையான கப்பக்கிழங்கு அல்வாவை வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பரிமாறலாம். நம்ம டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறு உலாவோடு தொடரட்டும் சிற்றுணாவின் சுவைப்பயணம். நன்றி, வணக்கம்.